ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி டீ எப்படி போடுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மேலே இருக்க இந்த விதை பூவை எடுத்துடணும். கீழே இருக்க இந்த காம்பு இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெந்நியை கொதிக்க வச்சுக்கோங்க. மேலே கட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்ச வெந்நியில் இந்த பூ இப்படி போடுங்க. அப்படியே நம்ம செதுக்கி வச்ச இஞ்சியை போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் போடுங்க. சுகர் நாட்டு சக்கரை சேர்க்குறவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். செம்பருத்தி டீக்கு ஆனியன் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ன கலரில் இருக்குது? இது என்ன கலருமா? இது வந்து என்ன கலருமா? என்ன கலரு? பிளாக் க்ரீன். இப்போ க்ரீன் கலரில் இருக்குது உங்களுக்கு. இப்போ எலுமிச்சை நம்ம லெமன் அதில் ஆட் பண்ணோன்னா பாருங்கள் கலர் எப்படி மாறும்னு. க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ நம்ம லெமன் ஊற்றினோன்னா என்ன கலர் ஆகுதுன்னு பாருங்கள். வந்துட்டா? ஆன் பண்ணிட்டியா? இப்போ இதோட அப்படி கலர் இருக்கும். க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு இப்போ செம்பருத்தி கலருக்கே மாறிடுச்சு. தெரியுதுங்களா? செம்பருத்தி டீ ரெடி. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காய பஜ்ஜி வாங்க சாப்பிடலாம்.